Hello students, welcome to Hiba Max 9th standard first midterm important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் midterm அட்டென்ட் பண்ண போறோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 50 மார்க் கொஸ்டின் பேப்பர் அட்டென்ட் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் midterm ஓடது. எல்லாருக்குமே சென்டம் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு கரெக்டா? ஸோ சென்டம் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்க கரெக்டா பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி படிக்கும் போது ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? சென்டம்க்கு நான் ஃபர்ஸ்ட் எந்த சாப்டர் படிக்கணும், அந்த சாப்டர்லயும் எந்த எக்ஸசைஸ் படிக்கணும், எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும், இது எல்லாமே நம்ம பார்த்து செய்யும்போது தான் நம்மளால அந்த சென்டம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல அப்படிதான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு ரெண்டு சாப்டர் தான். இந்த 2 சாப்டர் நம்ம ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதுல இருக்கிற கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் அதுதான் கொஸ்டின் பேப்பர்ல வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல 1.6க்கு வந்துருங்க. சரிங்களா? 1.6 தான் முக்கியமான எக்ஸசைஸ். அதுல இருக்க எல்லா சம்ஸுமே முக்கியம் தான். இது முக்கியம் அது முக்கியம் அப்படி எதுவுமே கிடையாது. சென்டம் எய்ம் பண்றீங்கன்னா எல்லாமே முக்கியம். சென்டம் நான் எய்ம் பண்ணல, எனக்கு ஒரு 95 போதும், எனக்கு 80+ போதும் அப்படின்னா நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி. சரிங்களா? கொஸ்டின் நம்பரை மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சம்ஸும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க போதும். அடுத்து 1.5 1.5ல எல்லா சம்முமே நீங்க சால்வ் பண்ணலாம். ஈஸியா இருக்கும். முக்கியமா அதுல வென் டயக்ராம் சம்ஸ் இருக்கும் பாருங்க. இந்த வென் டயக்ராம் சம்ஸ்லாம் ரொம்பவே முக்கியம். எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாமே எழுதி பார்க்கணும். சரியா? 1.4 1.4ல இருக்கிறதே 5 கொஸ்டின் தான். அதுல 3, 4, 5 கவனமா பாருங்க. 1.3யுமே ஈஸியான கொஸ்டின்ஸ். அதுல மெயினா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். அதுக்கு மேல 6 and 7 இருக்கு. இல்ல 4, 5. 4th கொஸ்டின் 5th கொஸ்டின் முக்கியமானது. 1.2 1.3 2 மார்க்ல தான் கேட்பாங்க. அதுல ரூஸ்டர் ஃபார்ம்ல எழுதுறது. சரிங்களா? இந்தியா கொடுத்து ரூஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருப்பாங்க. INDIE. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். நான் கொஸ்டின் பேப்பர் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்கணும் எல்லாமே சால்வ் பண்ண பாருங்க. இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் தான் ரொம்ப மெயின். 1.6ல இருக்கிற எல்லாமே முக்கியம். 1.5 பொறுத்த வரைக்கும் வெரிஃபை ப்ரூஃப்னு கொடுப்பாங்க. அந்த ப்ரூவ் த ஃபாலோயிங்ஸ் எல்லாமே பார்க்கணும் வென் டயக்ராம் சம்ஸோட சேர்த்து. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோன்னா செகண்ட் சாப்டர் எடுங்க. செகண்ட் சாப்டர்லயும் நான் லாஸ்ட்ல இருந்து தான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து போவே இல்லை. லாஸ்ட்ல இருந்து தான் கொடுத்துருக்கேன். 2.8 சயின்டிபிக் நோட்டேஷன் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். கவனமா செய்யுங்க. அதுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல வந்தது. டோட்டல் மாஸ் கண்டுபிடிக்கிற கொஸ்டின் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் 2.7 2.7 ரேஷனலைசிங் முக்கியமான எக்ஸசைஸ். அதில் நான் கொடுத்துருக்க சம்ஸாவது கவனமா பாருங்க. பேலன்ஸ் இருக்க சம்ஸ் எல்லாமும் பார்க்கணும். இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான். எப்பவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்ட உடனே கமெண்ட்ஸ்ல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் வரணும், இதை மட்டும் பார்த்தா போதுமா, இதை மட்டும் பார்த்தா நான் பாஸ் ஆயிடுவேனா? கண்டிப்பா பாஸ் ஆகலாம். பாஸ் ஆக முடியாதுன்னு இல்லை. ஆனா சென்டம் ஏம் பண்றோம், 90+ ஏம் பண்றோம்னா இது மட்டும் பார்த்தா பத்தாது. இதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். பேலன்ஸ் இருக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் 2.6ல 2 and 3. 2.5ல இருக்க எல்லாமே 2 மார்க் சம்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். 2.4ல டயக்ராம்ஸ் வரும். டயக்ராம் ஓடுது கண்டிப்பா பாருங்க. அதுல இருந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பா வரும். 2.3ல அந்த காம்பஸ் வச்சு நம்ம டிரா பண்றது வரும். ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. 2.2ல டிவிஷன்ஸ் அந்த டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங் பார்த்துடுங்க. 2.1ல ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் தேர்ட் கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இவ்வளவுதான். போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. நீங்க எடுத்த ஒரு ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க பார்க்கும்போது எக்ஸசைஸ் 1 எக்ஸசைஸ் 2லாம் பார்க்கும்போது நிறைய சம்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் 2 மார்க்ஸ் தான். பிரச்சனையே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் எது முக்கியமோ அதை பார்த்துருங்க. 1.6 1.5 1.4. அப்புறம் செகண்ட் சாப்டர்லயும் ஃபர்ஸ்ட் எது இம்பார்ட்டன்ட்டோ அதை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து 2.4 2.3 எல்லாம் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் சாப்டரோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா போதும். கிளியரா? இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா 5 மார்க் தான் மோஸ்ட்லி நான் கொடுத்துருப்பேன். 5 மார்க்ஸ் இது இல்லாம பேலன்ஸ் 2 மார்க்ஸ் இருக்கும். 5 மார்க்ஸ் பார்த்தீங்கனாலே இந்த 2 மார்க்ஸ் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிராஃப் ஜியாமெட்ரி கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் பார்த்துடுங்க. இப்போ எங்க ஏரியால சென்னையில வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் 3.1 மட்டும். 3.1 அல்ஜிப்ரால
ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் சரிங்களா. கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது, டிகிரி ஆஃப் பாலினாமியல் கண்டுபிடிக்கிறது 1 மார்க் கொஸ்டின்ல தான் வரும், இல்ல 2 மார்க் கொஸ்டின்ல வரும். பட் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க 10th 11th 12th அதுதான் பேஸ். எப்பவுமே மார்க்குக்காக 50% படிக்கிறோம்னா அந்த பேசிக் தெரிஞ்சுக்கிறதுல 50%. இது ஏன் சொல்றேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறோம் 10th 11th 12th வந்துட்டு பேசிக் தெரியலன்ட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்க இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு. அவங்க வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டாங்கன்னு சொல்ல, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு சொல்லல. இப்போ 10 நாள்ல நீங்க பேசிக் தெரிஞ்சு செய்யற வேலையை அவங்க 1 மந்த் எடுத்துப்பாங்க. இதுதான் டிஃபரன்ஸ். ஏன்னா இப்போ உட்காந்து பேசிக் படிக்கிறோம் சரிங்களா. 8th 9th தான் நம்மளோட மேத்ஸ் பேசிக். 8 and 9 முக்கியமான 2 இயர். இந்த 2 வருஷம் கான்செப்ட் கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்ஸ் எல்லாமே ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் போகும்போது சம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் கிளியரா. அதனால பேசிக் எல்லாம் தரவு பண்ணுங்க. அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கவே வேண்டாம் சரிங்களா. ஸோ 2 எக்ஸாம்னு கேள்விப்பட்டேன். பட் பரவாயில்ல 2 லெசன் தான். அண்ட் யூனிட் டெஸ்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதுல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லெசன் நல்லா தரவாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியது சாப்டர் 2 மட்டும்தான். சாப்டர் 2லயும் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 2.8 2.7 2.6 கம்ப்ளீட்டா முடிச்சிடுங்க. 2.4 டயக்ராம் முடிச்சிடுங்க. 2.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிடுங்க. 2.2ல 3 4 5 2.1ல 3 இதெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சாலே 5 மார்க்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணலாம் சரிங்களா. அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ட் சென்ட்ராய்டு தான் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். ரொம்ப ஈஸி. ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றதுதான் கஷ்டம். 3 ஆங்கிள் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா 2 ஆங்கிள் ஒரு சைடு, இல்லைன்னா 3 சைடு கொடுப்பாங்க. ஸோ ட்ரையாங்கிள் முதல்ல ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா சென்ட்ராய்டு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. மோர் தென் ஹாஃப் பர்பண்டிகுலர் பைசெக்டர் எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் கரெக்டாக ட்ரா பண்ணிடுவோம். ஸோ காம்பஸ் நல்ல காம்பஸாக எடுத்துக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி என்னென்ன தேவை எல்லாமே எடுத்துருங்க. அண்ட் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிங்க சரிங்களா. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது நான் ஒரு லெசன் வச்சுட்டு 15 மினிட்ஸ் உட்கார போறேன்னா இல்லைன்னா 2 எக்ஸசைஸா அழகா 15 மினிட்ஸ்ல முடிக்க போறேனான்றதுதான் சரிங்களா. ஒரு பெரிய சாப்டர்னு நினைச்சிட்டு அதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் அழகா கொஸ்டின் எழுதுறேன். வேண்டாம், புக்லயே கொஸ்டின் இருக்கும். கொஸ்டினை படிச்சு ஆன்சர் எழுதுங்க. அடுத்த அதுதான் நான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் கொஸ்டினே படிக்காம ஆன்சர் கிளாஸ் புக்கை பார்த்து ஆன்சர் படிச்சிடுறீங்க. அப்ப என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் எழுதுவோன்றது பிரச்சனை. இதெல்லாம் பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்கிற கொஸ்டின்ஸ் சரிங்களா. இதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். வீட்டுல நல்லா சால்வ் பண்றான், வீட்டுல நல்ல மார்க் எடுக்கிறான், டெஸ்ட் வைக்கிறேன், டியூஷன்ல டெஸ்ட் வைக்கிறாங்க. ஆனா எக்ஸாம்ல போய் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே இந்த கொஸ்டின் டக்குன்னு அவனுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன எக்ஸசைஸ்னு தெரியறது இல்லை. இது ஏன் இந்த குழப்பம் வருதுன்னா கொஸ்டினே படிக்கிறது இல்லை. ஒன்ஸ் நீங்க கொஸ்டின் படிச்சு ஆன்சர் படிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் பார்த்தோன்னே இது எந்த சாப்டர், எந்த எக்ஸசைஸ், இது எந்த மாடல்ல சால்வ் பண்ணுன்றது முதற்கொண்டு உங்களுக்கு ஞாபகத்துல வந்துடும். நீங்க சென்டென்ஸ் ஸ்கோர் பண்றதுல எந்த கஷ்டமும் இருக்காது உங்களுக்கு சரிங்களா. ரொம்ப ஈஸியா சென்டென்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. குவார்டர்லி எக்ஸாமுக்கு 1 வாரம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ நீங்க மிட் டர்ம் ப்ரிப்பேர் பண்றது குவார்டர்லிக்காக தான். குவார்டர்லிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 லெசன் வரும் அவ்வளவுதானே. மிட் டர்ம் போர்ஷன் நம்ம நல்லா தரம் பண்ணிட்டோம், எல்லா கொஸ்டினும் படிச்சிட்டோம்னா குவார்டர்லியோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸியாகும் ரைட்டா. எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்ல நான் சொன்னது. ஸோ சூப்பரா மிட் டர்ம் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுங்க. மார்க் என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ல இருக்கும். சிலபஸ்லாம் சேஞ்ச் ஆகல, சேம் சிலபஸ். ஈஸியா நீங்க மேக்ஸை வந்து சால்வ் பண்ண கத்துக்கோங்க. அதே இதை போய் பேப்பர்ல எழுதுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுங்க. ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்க மார்க் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் சரிங்களா. என்னோட விஷயம் அதுதான், உங்களுக்கும் அதுதான் ஆசைன்றது தெரியும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லபடியா எக்ஸாம் அட்டென்ட் பண்றோம். நெக்ஸ்ட் தமிழ் இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட்டும் கேட்டிருக்கீங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.